இப்போ என்ன சாப்பிடுவேன்னா வெஜிடபிள் ரைஸ். அதுக்கு தேவையானது என்னென்னாக்கா பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வந்து புதினா, அப்புறம் வந்து தக்காளியும் புதினாவையும் சேர்த்து அரைக்க போகிறேன் நான். புதினாவையும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்குறேன் நான். இஞ்சி பூண்டு இது அப்புறம் வந்து ஏலக்காய், கல்பாசி, பிரியாணியில் இதில் நான் மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன். ஒரு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், நெய் ஊற்றிக்குவோம் 1 ஸ்பூன். போட்டு ஒரு கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு சாந்து, அரைச்சி வச்சுருக்க புதினாவும் தக்காளியும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 1.5 தண்ணி. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துச்சு, தேவையான உப்பெல்லாம் போட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் செஞ்சு சாப்பாடு ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.